ஹலோ கைஸ், இப்போ நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்ட் 1. மறக்காமல் எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம அவங்களாம் அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்கெலாம் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, எப்படி இது பண்ணணும். டவுன் ஹாலு, அந்த எலிக்சர் கலெக்டர்னால் அது எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டு சொல்ல முடியாது, ஒரு காயின் மாதிரி தான். அதுவும் காயின் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு இது எப்படி சொல்கிறது, அது ஒரு இதுங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட இவங்க இருக்காங்க, இவங்களாம் வச்சு இவங்க நம்ம ட்ரூப்னால் நம்மளோட ஆர்மியில் இருக்கிறவங்க. இவங்க பேர் பார்பேரியன், அப்படி தானே? ஆமாம், அப்படி தான் பேர். வாயில் நுழையில இப்போ இந்த காப்ளினோட இது சொல்லப்போனால் சும்மா ப்ராக்டிஸ், இண்டிவிஜுவல் மேட்ச் தான் இது. நம்ம ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக லூட் பண்ணுறது தான் இந்த கேம். இந்த கேம் ரொம்ப டைம் எடுக்கும் முடிக்கிறதுக்கே. ரொம்ப முடிக்க முடியுமா என்னன்னு தெரில, இருந்தாலும் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு எலிக்சர் கலெக்டர், ஆமாம், எலிக்சர் கலெக்டர் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் அதோட ஸ்டோரேஜும் எடுத்து வச்சுக்கலாம். புதுசாக எடுத்து வச்சுட்டு இப்போ பில்டர் சார் பிஸியா? இப்போ கடவுளே, இந்த வீடியோலையும் நம்மளோட கெஸ்ட்டு வருவார்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் கெஸ்ட்டோட சேனல்லையும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், பண்ணிடுங்க. ஒரு வால் ஃப்ரீயா? சரி, என்ன ஏதோ காமிக்குது, என்னன்னு தெரில. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? இந்த கேமு கொஞ்சம் போர் அடிக்குதான், ஆனால் ஜாலியாக தான் இருக்கும் இந்த கேமு. அடிக்கடி வீடியோ எடுக்க மட்டும் மறந்துடுவேன், ஸோ கொஞ்சம் லேட்டாகும் தான் போடுறதுக்கு. அது வரைக்கும் நான் மைன்கிராஃப்ட் போடுவேன், எல்லோரும் அதை பாருங்கள். நம்ம மைன்கிராஃப்டில் போன வீடியோவில் போட்டிருந்தோம்ல, அதில் இடையில நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். வீடியோ எடுக்காமல் விட்டதில் ஒரு 2 வில்லேஜ் இருக்கும். ஆமாம், ஒரு 2 வில்லேஜு, அப்புறம் அங்கே இருக்கிற அயன் காலமு, அப்புறம் எமரல்டு எடுத்தேன். ஆமாம், ஒரு எமரல்டு ட்ரேட் பண்ணி எடுத்தேன். அப்புறமேட்டி நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி இந்த செரி பிளாசம் பயோமில் போய் வீடு கட்டலான்னு, அதுவும் பண்ணேன். அந்த இடம் இருக்கிறதுக்கு போயிட்டு அப்புறமேட்டி அயன் டூல்ஸ்லாம் பண்ணேன். அந்த அயன் காலம்லாம் அடிச்சுட்டு அயன் டூல்ஸ் பண்ணேன், நிறையா பண்ணேங்க. அதில் தான் நம்ம கெஸ்ட்டு வந்தார். மல்டிப்ளேயர் போடுறேன்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டேன், வந்தான். நானும் அவனும் விளாண்டுருந்தோம், சும்மா ஃபன்னுக்கு விளாண்டோம். ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சி பண்ணவே இல்லை. ஸோ அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் நம்ம கெஸ்ட்டு வருவார், எல்லாத்துக்குமே நம்ம கெஸ்ட்டு வருவார். சில வீடியோவுக்கு நம்ம கெஸ்ட்டு வரமாட்டார், ஏன்னா படிப்ஸு. ஆமாம், படிப்ஸ். இப்போ என்னாச்சு, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது கிளான் கேசல். ஆமாம், அது கிளான் கேசல். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? இப்போது இது இருக்குது. அப்போ ரிவார்டு எத்தனை கோல்டு நிறையவே இருக்குதான். இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு மேட்ச் போடலாம், வேணாம். இப்போ இந்த ரிவார்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணால் ஜெம்ஸ் வருது. அச்சீவ்மெண்ட் அன்லாக், பிளாகர் காஃபர் ஏதோ வருது. லெவல்ட் அப். ஓகே, லெவல் 2 போயிருக்கோம். இதுதான் என் ப்ரொஃபைல். யாராவது என்ன உங்கள் கிளானில் சேர்த்துக்கோங்க. ஆமாம், ஆல்ரெடி நான் கிளானில் இருக்கேன். நம்ம கெஸ்ட்டு
அதாவது எஸ்டி தர்ஷன் அவனும் இந்த கேம் விளாட்றான். அவன் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக விளாண்டுருக்கானா அந்த கேமை. அவன் பெரிய ஆள் விளாட்றான். ஃபோன் திருப்பிச்சு 10 வருஷமாக விளாண்டுருக்கானா. பார்த்தா அவன் வயசே 10 தான். எப்படி 10 வருஷமாக விளாடுறான்? அப்புறமேட்டு கேட்டால் ஏதோ சொன்னான், ஒன்றுமே புரியல. இப்போ வந்து மேட்ச் போடலாம். மேட்ச் வேணா லெவல் ஏதோ இருக்குது, கண்ணு தரல. லெவல் 3 வேணாங்க, வந்துடலாம். இப்போது வால் போட்டாச்சு. ஆமாம், பேசிகிட்டு இருந்த கேப்பில் வால் போட்டேன். இப்போது என்ன பண்ணுறது? எலிக்சர் கிளைம் பண்ணல. என்ன வரல? ஸ்டோரேஜ் வரல. சரி ஓடு. இப்போ வந்து ஒரு மைன் உருவாக்கிட்டு அதில் வந்து கோல்டெலாம் கலெக்ட் பண்ணணும். இப்போ திருப்பி போய் ஒன்றுமே இல்லை வருது, ஆனால் ஒன்றுமே இருக்க முடியும். ட்ராப்லேயும் எதுவும் இல்லை. இதில் வந்து செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக வரும், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் ஒரு ஆர்ச்சர் டவுன் இதெல்லாம் ஒட்டுக்கா போடலாமா? போடலாம். ஒட்டுக்கா போட முடியலை. சரி விட்டுருங்க. இது எப்படி பக்கத்தில் போட்டால் பக்கத்தில் போட்டாச்சு. தூக்கி பிடிச்சா வரணுங்கெல்லாம் நல்லா இருக்கியே. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குதான், ரொம்ப டைம் ஆகுங்க அது கேம் விளாட்றதுக்கே. இதோ அங்கே பார்த்தீங்களா, அதான் நம்ம கெஸ்ட்டோட இது அக்கௌண்ட்டு. நம்ம கெஸ்ட்டோட அக்கௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டுன்னு சொல்ல முடியும், அதாவது ஒன்று. நம்ம கெஸ்ட்டோட கிளானை வந்து நான் காமிக்கிறேன். அவனோட கிளானில் தான் நான் இருக்கேன். நானும் ஒரு கிளான் உருவாக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அது 3rd பார்ட்டில் பண்ணலாம். நம்ம ஒரு கிளான் உருவாக்கலாம். அப்புறம் யார் ஷான், நீ வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தடா ரோப்ளாக்ஸ் விளாட்லாமா அப்படின்னு. என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, ஸ்டோரேஜ் இல்லை தான். ஆப் ஏற்றினா இன்னொரு ஆப் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விளாட முடியாது. கைஸ், நீங்களாம் இது கமெண்ட்டை படிக்கலன்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். ஆமாம், ஏன்னா எனக்கு எல்லா கமெண்ட்டும் வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம கெஸ்ட்டு வந்தோடனே நம்ம சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் ஒர்க் சீரீஸ் ஆரம்பிக்கலாம் கைஸ். இந்த எபிசோடில் நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோன்னா, இந்த இதில் அடுத்த எபிசோடில் தான் கைஸ் இவன் வருவான் கெஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அடுத்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப பெருசாகும்னு சொல்ல முடியாது, அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா இவன் இந்த இது பேர் என்ன, இந்த பில்டர் கட்டி முடித்து எலிக்சர் கலெக்ட் பண்ணி திருப்பி இதை பண்ணி எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து சும்மா கதை அடிக்க தான் போகிறோம். அதனால் பார்ட் 3 நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 2ல் வந்து கிளாஸ் ஒர்க் சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். யாரோட பேர் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த இந்த இண்டிவிஜுவல் மேட்ச் சொன்னேன்ல, அது விளாண்டு போகிறோம். இப்போ வந்து இவனுங்கெல்லாம் போய் அடிக்கிறானுங்க. அடித்து இங்கே எல்லோ கலரில் இருக்குல்ல நடுவில், அங்கே தான் எல்லாம் ரிசோர்ஸும் இருக்கும். அந்த எலிக்சர் வந்து ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் வச்சு தான் நம்மளால் பொருள் வாங்க முடியும். அந்த பேர் என்ன, அந்த ஸ்டோர் இருக்குல்ல, அவங்க போய் நான் அந்த இதில் நிறைய பொருள்லாம் வாங்கினேன்ல, அந்த இடத்துல வந்து எலிக்சர் வச்சு தான் நம்மளால் வாங்க முடியும். எலிக்சர் கோல்டு காயின் வச்சு தான் வாங்க முடியும். அதனால தான் இது முக்கியம். பார்த்தீங்களா, திருப்பி அச்சீவ்மெண்ட் ஆடலாம். கெட் தோஸ் காப்ளின்ஸ்.
காப்ளின் வந்து நான் கேம் வந்து நான் நிறைய தடவை விளாண்டுருக்கேன், ஆனால் பாதியிலே போயிடுவேன். ஸோ இந்த தடவை முழு மூச்சா கேமு விளாட்றோம். ஆமாம், இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறது? எல்லோரும் மறக்காமல் நம்ம கெஸ்ட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், அப்புறம் நம்மளை மாதிரி ஆக வேணாமா? நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் தான். அவ்வளோ பெரிய ஆளும் சொல்லிக்க வேண்டியதான், வெறும் 10 சப்ஸ்கிரைபர் தான். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளும் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஆக வேணாமா? விடிஜி மாதிரி ஆக வேணாமா? பெரிய ஆளாக ஆகணும் கைஸ் எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவநீதன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறா. அப்புறம் அவ்வளோதான், ஓகேவா? மாட்டுப்பொங்கலுங்க. அந்த கவின் கூட பரவாயில்ல. கவிங்க அவெல்லாம் நல்ல பையங்க. இந்த நவநீதன் தான், நவநீத கிருஷ்ணன். என்னடா அவனை பார்த்தியே பேசிகிட்டு இருக்கேன், கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கேன் தானே நினைக்கிறீங்க? ஏன்னா வேறு டாபிக் இல்லை, அதனால தான். அவன் தான் பலியாடு. எல்லோரும் அவனை வச்சே கலாய்ப்போன்னு சொல்ல முடியாது, அவன் கூட தான் ஜாலியாக இருக்க முடியும். அப்புறம் இன்னும் 4-5 பேர் நம்ம கெஸ்ட்டு, அடுத்து வேறு யாரோ நிறைய பேர் இருப்பாங்க. 4-5 பேர்லாம் நிறைய பேர், அவங்க எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். அதாங்க வீடியோ போட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் நான் வந்து இது மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டேன்னா, இது சக்கரை பொங்கல் ஒரு பொங்கல் கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டானா? ஸோ மறக்காமல் பண்ணிடு. ஆமாம், அவன் மட்டும் பண்ணக்கூடாது, நீங்களும் பண்ணணும் சப்ஸ்கிரைபு. ஆமாம், பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து திருப்பி கேமுக்குள்ளே போகலாம். கேமில் வந்து இப்போ என்ன பண்ணலாம்? வால் லெவல் 1. இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறலாங்க, அதெல்லாம் கடுப்பு ஏற்றுதுங்க, இந்த குப்பை. ஆமாம், நம்ம இதை லெவல் 2 ஆக்கணும். லெவல் 2 ஆக்குனா ஆர்ச்சர் வரும்னு சொன்னிச்சு. ஆர்ச்சரை யாரையுமே காணும். இப்போ நான் என்ன பண்ணுறது? ரொம்ப தவறுங்க அதெல்லாம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இதெல்லாம் ரொம்ப தவறு ப்ரோ. இப்போ டார்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மைண்ட் கிராஃப்டில் டார்ச் வச்சுக்கலாம். ஆமாம், எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ திருப்பி இன்னொரு இண்டிவிஜுவல் மேட்ச் போட்டாச்சா? அந்த க்ரீன் கலரில் ஒன்று ஓடுறானுங்களேங்க, அவங்க தாங்க காப்ளின்னு. அவங்களோட ரியாக்ஷன் ஸ்பீடு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவனுங்க வந்து கோல்டு, இந்த எலிக்சர் அதெல்லாம் டக்குன்னு எடுப்பானுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவானுங்க. அது வந்து நம்ம ஈஸியாக கோல்டு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இங்கே ஒரு பாமா, இப்போ வந்து அந்த இங்கெல்லாம் ஒரு லூட்டும் இருக்காது. அந்த எல்லோ கலர் வீட்டில் தான் எல்லா லூட்டும் இருக்கும். ஐயோ ஓகே, எல்லா லூட்டும் அங்கே தாங்க இருக்கும். ஆமாம், கிடச்சிச்சா அவ்வளோதான். அப்போ வீட்டுக்கு போகலாம் வேண்டியதான். ஆனால் இதில் எனக்கு ஒரு டவுட்டு, இவங்கெல்லாம் செத்துட்டோம், ஆனால் மீதி ஆளுங்க இருப்பானுங்க. எப்படி? அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வால் போட முடியும். வால் இந்த சீஃப் ஜோனி ஆர்ச்சர் இங்கே அந்த பேட் ரேக்கோ ஏதோ ஒரு இது பண்ண சொன்னாங்க, அது பண்ணங்க, இருந்தாலும் வரல. இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லேயும் சில நேரம் எப்படி சொல்கிறது, சில நேரம் இல்லை, வீடியோ எடுக்கவே மறந்துடுறேங்க. நான் பாட்டு விளாண்டுருக்கேனா, அப்புறமாட்டி பார்த்தா தான் தெரியுதோ இவனுக்கு தான் காப்ளின் பார்த்தீங்களா இருங்களே. இப்போ இவங்க வந்து டக்குன்னு எடுப்பானுங்க பாருங்க, டக்குன்னு முடிஞ்சா அவ்வளோதான், இன்னும் முடிச்சுட்டே இருப்பானுங்க. ஹெல்த் அப்படி குறையுது அதுக்கு, அதுதான் காப்ளினோட பவர். ஜெயண்ட் ஆர்ச்சர் டவர் வால் டவுன் ஹால் 3 கிளான்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஒர்க்கர்ஸ் ஆர் பிஸி, அவனுங்க பிஸியா? ஓகே, எலிக்சர் கலெக்ட் பண்ணி இந்த கேம் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகும், இருந்தாலும் நம்ம விளாடுவோம். லெபார்ட்டரி அதுவும் பண்ணி வச்சுக்கலாம். மாற்ற இங்கே போடலாமா இல்லை இங்கே போடலாம். லேப் லெவல் 1
எவ்வளோ ஒரு நிமிஷம் ஆகுது. ஏன்னா ஹோம் வில்லேஜ் வார் பேஸ் ரீச் டவுன் ஹால் ரெக்வயர். ஓகே, ஏதோ ஒன்று அதை அப்புறமாட்டி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டவுன் ஹாலு அதுக்கு 5000 டவுன் ஹாலுங்கிற கிளான் கேசல் அதுக்கு 5000 எலிக்சர் வேணுமா? 5000 என்ன 5000 10,000 வேணுமா? ஆமாம் 10,000 வேணுமா? அதை வந்து நம்ம அடுத்த பாட்டில் எடுக்கிறோங்க இந்த 10,000 எலிக்சரையும். இப்போ அதே தான் திருப்பி ஏதோ அழுத்தி என்னது கேம்ப் ஃபயர் எலிக்சர் ஸ்டோரேஜ் தான். இந்த எலிக்சர் தாங்க இருக்குது அந்த ஸ்டோரேஜில். ஸோ நம்ம ஒன்று வச்சுக்கலாம். அப்படி 5 6 5 4 3 2 1 இது வந்துருச்சு. இது கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ என்ன இது நெட்டு வச்சு, ஐயோ நெட்டு ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு கைஸ். எல்லாம் பிளர்ராக தெரியுது. இது நான் பாட்டி அதாவது நவுத்திட்டு இருக்கேன், கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்றது. நான் மென்டல் தாங்க. ஏதோ நவுத்திட்டு இருக்கிறேன் தெரியாமல் வருது. இது நானே தரல, இதோ நவுத்திட்டு இருக்கேன் சும்மா. என்னங்க நெட்டு இப்படி ஸ்லோவாக இருக்குது? வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க நெட்டு. வால் போடுறோம். வால் போடலாம் வால் போடலாம். இப்போ இந்த இதுக்கு மட்டும் ஒரு வால் போடணும். முடிச்சா நம்ம வந்து இப்போது இது அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாங்க. ஸ்டோன் வாலாக மாற்றலாம் வுட்டாக இருக்கிறத. இப்போ கொஞ்சம் ஓகேங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் சரிங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பை. விடைபெறுவது உங்கள் மிலன். என்னங்க ஒரு மேட்ச் போடலாம். நீ 1 more கோல்டா? சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் நம்ம மேட்ச்சை. ஓகே இல்லை நம்ம இது கேம் பிளே முடிச்சுக்கலாம். இல்லைங்க ஒரே ஒரு சிங்கிள் பிளேயர். இதோட நம்ம வந்து இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். கேம் பிளேனா பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பார்ட் 2 சீக்கிரமாக வரும். எனக்கு வந்து மார்ச் மாதம் மட்டும் வீடியோ வராதுங்க. ஏன்னா நான் வந்து ஆனுவல் எக்ஸாம் இது வருது, அதனால் படிக்கணும். ஸோ வீடியோ வராது. மே மாதம் வேணால் வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் எல்லாமே ஏதோ எல்லாருமே அது வரைக்கும் காத்துட்டே இருங்க. கண்டிப்பாக வீடியோ வரும். ஓகே, அது அவ்வளோதான், முடிஞ்ச டிஃபீட்டுங்க. சரிங்க, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் பார்ட் 1. ஓகே பாய். அவ்வளோதான், முடிச்சிருக்கலாம். நம்ம இது பண்ணாமல் இன்னும் வரல ஆர்ச்சர். சரி விடுங்க, நம்ம அடுத்த பாட்டில் ஆர்ச்சர் எடுத்துடலாம். ஏதோ ட்ராகனா. சரி ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம் இந்த பார்ட்டை. எல்லாம் அடுத்த பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.